நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 11வது நாள். 11வது பாசுரம். கற்று கரவை கணங்கள் பல கறந்து. கற்று கரவை கணங்கள் பல கறந்து. கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளடிய சென்று செருக செய்யும் குற்றம் ஒன்றில்லது. குற்றம் ஒன்றில்லது கோவலத்தம் பொற்கொடியே. குற்றம் ஒன்றில்லது கோவலத்தம் பொற்கொடியே. புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிவார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்டன் பேர் பாட சிற்றாரே பேசாதே. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்கு உறங்கும் எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ எம்பாவாய். இந்த பாடலே ஆண்டாள் முந்தைய பாசுரம் மாதிரி தோழி எழுப்புறார். அதாவது கற்று கணங்கள் பல கறந்து நிறைய கறவை மாடுகள் வைத்திருக்கிற பெரிய ஒரு குற்றமே மாசுமருவே அப்பழுக்கே இல்லாத ஆயர் குலத்தில் பிறந்த பொற்கொடியே, செல்வ செழிப்புமிக்க அழகான பொற்கொடியே, அழகான பெண்ணே அப்படி சொல்லி அந்த தோழியின் அழகை வர்ணிச்சு எழுப்புறார். செற்றார் திரளடிய சென்று செருக செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே. அதாவது செற்றார் வலிமை மிக்க பகைவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்களை அழிக்கும் அப்பேற்பட்ட பலசாலியான ஆயர் குலத்தில் பிறந்த பொற்கொடியே எழுந்திராய். புற்றரவு அல்குல், இந்த பாம்பு புற்றில் இருக்கிற புனமையிலே போதராய். பாம்பு புத்துல படம் எடுக்கிற பாம்பை போல அழகான இடையை கொண்டவளும் மயிலை போன்ற பெண்ணே எழுந்தீராய். சுற்றத்து தோழிமார், அக்கம் பக்கத்துல தோழிமார்கள் நாங்க எல்லாம் வந்துட்டோம். உன் வீட்டு வாசல் முற்றத்தை நின்றுட்டு முகில் வண்ணன் கார்மேக வண்ணனுடைய அவனுடைய புகழ பாடின்னு இருக்கோம். அவனுடைய நாமங்களை சொல்லி பாடிக்கொண்டே இருக்கிறோம். எற்றுக்கு உறங்கும் பொருளேனோ ரெம்பாவாய். இன்னும் பேசாம அசையாம படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய். இதுக்கு என்ன அர்த்தம்? சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டின் எற்றுக்கு உறங்கும் பொருளேனோ ரெம்பாவாய். அசையாம பேசாம படுத்து கிடக்கிறியே செல்வ பெண்டாட்டி, செல்வ செழிப்பான அந்த குடும்பத்தையும் அந்த குலப்பெருமையும் செல்வத்தையும் கண் போல காப்பவளே, சீமாட்டியே, செல்வ சீமாட்டியே, எதற்கு இந்த அர்த்தம் இல்லாத உறக்கம்? எழுந்திரு, எங்களோடு சேர்ந்த முகில்வண்ணனின் புகழைப்பாடு என்று ஆண்டாள் அழகாக தோழியை எழுப்புகிறார். இதுல என்னன்னா கூட்டு பிரார்த்தனையை தான் ஆண்டாள் சொல்றார். எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும். ஆண்டாள் பாட்டுக்கு போய் தான் மட்டும் பகவானை வேண்டி பாவை நோன்பு இருந்து விரதம் இருந்து கண்ணனை அடையலாம், அப்படி இல்லை. தோழிகள் எல்லாம் அழைச்சிட்டு போய் நீங்க அவர்களே பாவை நோன்பு இருக்கும் விரதத்தை பத்தி சொல்லி அதனுடைய மகிமைகளை எல்லாம் அழகாக விவரித்து அந்த கண்ட பரமாத்மாவோட லீலைகள், அற்புதங்கள், அவருடைய வீரதீர பராக்கிரமங்கள் எல்லாத்தையும் சொல்லி தோழிகளை அழகா எழுப்பி பாவை நோன்பு நோக்கும்படி அறிவுரை சொல்றார். அப்படி நோக்கும் பொழுது பாவை நோன்பு நோக்கும் பொழுது எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, அதையும் அழகா சொல்றார். தோழிகளுக்கு சொல்ற மாதிரி உலகத்தாருக்கும் சொல்றார். அதுதான் அந்த திருப்பாவை, ஆண்டாளுடைய அழகு, அவளுடைய திருப்பாவின் அழகே அதுதான். இந்த திருப்பாவை அதுதான். எல்லாரும் இந்த திருப்பாவை என்ன சொல்றதுன்னா அர்த்தம், எல்லாரும் எழுந்து போய் எல்லாரும் இறைவனை அடைய வேண்டும். கூட்டு பிரார்த்தனை, சுயதனம் கூடாது. ஒருத்தி மட்டும் நான் மட்டும் போய் அடைய சுவாமி கிட்ட போய் நான் சுவாமி வேண்டிக்கணும், எனக்கு அதை கூட இதை கூட, நான் மட்டும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இல்லை. எல்லோரும் இறைவனை நாட வேண்டும், அவன் புகழ் பாட வேண்டும், எல்லோரும் அவன் அருளை பெற வேண்டும். இதுதான் ஆண்டாள் சொல்றார்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.